அருட்பெரும் ஜோதி நவம்பர் 5ஆம் தேதி மாலை 5:27 7:27க்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. புதன்கிழமை குபேர நாள், ஐப்பசி பௌர்ணமி, சோடசக்கலை. கேட்கும் செல்வம் நிச்சயமாய் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமான அரிசி பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. நல்லது சத்தியமாய் நடக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. நவம்பர் 5 நாளை புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடங்கி புதன்கிழமை மாலை முடியுது. சோடசக்கலை நேரம் எப்போனா 5:27 7:27. சரியாக நாளை ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட பண வேண்டுதல் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட வேண்டுதல் ஒரு பிரியாணி இலையில் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி அதை தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த தீபத்தை நோக்கி ஓம் ரிங் வசி வசி, இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த பிரியாணி இலையில் ஒன்று எழுதி வச்சிங்களே, அது நடந்துருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நன்றி உணர்வோட சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த சோடசக்கலை நேரத்தில் ட்ரினிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுள் 16 லட்சுமிகளின் ஆகர்ஷண ஆற்றலை ததாஸ்து ததாஸ்து அப்படியாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியாமையே நம்ம உள்ளே போய் பதியும். அது பதியதன் மூலமாக நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளோட வேண்டுதல்களை தேவைகளை பூர்த்தி பண்ணி தரும். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை இந்த தீபத்தில் எரிஞ்சிட்டு தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் தட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அரிசியை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்கள். அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. தேன் பெஸ்ட்டு. ஸோ இதை செய்து பாருங்கள், கைமேல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோடசக்கலையை நம்பினோர்களின் வாழ்க்கையில் 16 லட்சுமிகளும் சகல செல்வங்களையும் தருவார்கள். உங்களுக்கு அந்த சகல செல்வங்களையும் தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன். என்ன பணம் வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மாலை சோடசக்கலை நேரத்தில் நான் சத்யநாராயண பூஜையும் மகா அன்னபூர்ணி தாய்க்கான ஒரு சிறப்பு யாகத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். காசி அன்னபூர்ணி தாயோட ஒரு சிலையை பூஜையில் வைத்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனிக்கிழமை சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு கடன் விமோசன யாகம் நடக்குது. அந்த யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். அரோமா பாத்திங் சால்ட் துஷ்ட சக்திகளை விளக்குவதற்கும் துரதிர்ஷ்டத்தை போக்குவதற்கும் இந்த அரோமா சால்ட்டு உங்களுக்கு பெரிய வேல்யூவாக இருக்கும். விவரங்களுக்கு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்க்கையில் ஆனந்தத்தை முழுமையை தரும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் 9 மலேசியாவில், நவம்பர் 16 சென்னையில், நவம்பர் 23ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ள கீழக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். நவம்பர் 18 இந்த ஆண்டின் குபேரகிரி விழம் வருகிறது. வாருங்கள், குபேரரையும் அண்ணாமலையாரையும் கொண்டாடி வழிபட்டு நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற குபேரகிரி விழத்திற்கு சிறப்பு பதிவுகள் தொடங்கியிருக்கிறோம். விவரங்களுக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.